ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கிருபையாக தந்த வாக்குத்தத்த வசனமாவது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அந்த நாளில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க பண்ணார், முடவரை நடக்க செய்தார், திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் செய்தார், குஷ்டரோகிக்கு அற்புதம் செய்தார், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்தார், பிறவி குருடருக்கு அற்புதம் செய்தார், சப்பானிக்கு இறங்கினார். அப்படி நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது புதிய ஏற்பாடு ஃபுல்லுமே அற்புதத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவர் இந்த பூமியில் நன்மை செய்கிறாராகவே சுற்றித்திருந்தார். இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்ய எவ்வளவு யோசிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களால் ஒரு சின்ன நற்கிரியை கூட நம்ம செய்ய நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், நம்ம முறுமுறுக்கிறோம். ஒரு சின்ன உதவினா கூட நம்ம என்ன செய்கிறோம், முறுமுறுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களால் இயன்றதை நீங்கள் நற்கிரியை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. நீங்கள் நன்மை செய்யும்போது சோர்ந்து போவதில்லை. நீங்கள் நன்மை செய்யும்போது சோர்ந்து போவதில்லை. அதனால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பாராம். வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது நினிவே ஜனங்களை நம்ம குறித்து பார்க்குறோம். அங்கே நினிவே அழிய போகுது என்று சொல்லி ஆண்டவர் யோனாவுக்கு வெளிப்படுத்தி, நீ அந்த நினிவே ஜனங்கள் அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, யோனாவுக்கு வெளிப்படுத்தி நீ நினிவே அழிய போகுதுன்னு சொல்லி அவர்கிட்ட தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர் அனுப்புகிறார். ஆனால் அவரோ தர்சிஸ்க்கு கடந்து போகிறார். ஆனால் திரும்பவும் ஆண்டவரால் சோதிக்கப்பட்டு மீனின் வயிற்றுக்களை கடந்து அங்கேருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு மீண்டும் அவர் என்ன செய்கிறாரு, நினிவேக்கு கடந்து வருகிறார். அன்பு பிள்ளைகளே, நினிவேக்கு வருகிறார். அங்கே சுவிசேஷத்தின் ரகசியத்தை எடுத்து சொல்கிறார். நினிவே அழிய போகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் ராஜா முதற்கொண்டு மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்திருந்தாராம். என் அன்பு பிள்ளைகளே, அதனால நினிவேக்கு வரும் பேரழிவிலிருந்து அந்த ஜனங்களை ஆண்டவர் காத்தார். அந்த நினிவேக்கு நன்மை செய்தார். அந்த நினிவே ஜனங்கள் மேலே கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இந்த நாளிலேயும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, மகனே, இந்த நாளில் கூடுமான மட்டும் ஒருவர்கிட்ட கூட நன்மைக்கு வழியே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன பக்கத்தில் இருந்து தான் இருந்தாலும் ஒரு சின்ன உதவி செய்யுங்கன்னாலும் ஓடிடுவாங்க. அன்பு பிள்ளைகளே, பயங்கரமான கொடிய காலத்துக்குள்ள வந்துடும். ஒரே அலுவலகத்தில் பணி செய்வாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் அங்கே கொடுங்கன்னா கூட எங்களுக்கு தெரியாதுன்றவங்க. பஸ்ஸில் வருவாங்க, கொஞ்சம் இது தூக்கிதாங்கன்னா கூட அப்படி காது கேளாதவர்கள் போல் இருப்பாங்க. அன்பு பிள்ளைகளே, அப்படி ஜனங்கள் கொழுத்துண்டி போய் இருக்கிறாங்க. அன்பு இல்லை. கடைசி நாளில் அன்பு தணிந்து போகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம அப்பா இந்த பூமியில் நன்மை செய்கிறாவே சுற்றி தருதான். நீங்களும் நானும் நன்மை செய்வோம், தான தர்மம் பண்ணும். அதனால் ஆண்டவர் நம்ம தேவதூதருக்கு சில நேரங்களில் தேவதூதரை கூட அனுப்புவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளைங்க முறுமுறுக்காங்களா, இவர்களுக்கு ஏதாவது செய்கிறாங்களான்னு சொல்லி நீங்களும் நானும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அதில் உண்மையாக இருக்கணும். அதில் நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்மளால் இயன்றதை நம்ம என்ன செய்யணும். அதை செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கற்பிக்க செய்யும். அன்பு பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப தங்கச்சி, நீ ஒருவேளை நீ படித்து மேல் அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் உனக்கு கீழ் உள்ளவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உன்னால் என்ற நன்மையை செய். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான குடும்ப பெண்களே, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கீழே வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் வருவாங்க. அவர்களுக்கு உங்களால் என்ற நன்மையை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார். அதே போல் நீங்களும் நானும் நன்மை செய்ய மறக்கவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்தால் தான் நம்மளுக்கு மேன்மை உண்டு. நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்கிறவரா நம்ம இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. இந்த நன்மை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பரலோகத்தில் கணக்கு உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, அதனால் நீங்கள் இங்கே நன்மை செய்யலைன்னா உங்களுக்கு பரலோகத்தில் 0 தான்.
ஆனால் நீங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் என்ன செய்யணும், பூமியில் இருக்கும் நாள் வரையும் நன்மை செய்கிறவர்களாகவே இருக்கணும். பிறருக்கு தன்னால் இயன்றதை சோர்ந்து போகாமல் நீங்கள் நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த மகிமையான வேலைக்காக நன்றி அப்பா. நீங்கள் எத்தனை நல்லவர் ராஜா. உண்மை போல ஒரு நேசர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை ராஜா. நீங்கள் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரையா, இன்றைக்கும் நீங்கள் சர்வ வல்லவர் ராஜா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகள் யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் அருகில் யாராவது ஒரு வியாதி படுக்கையில் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களால் இயன்ற நன்மையை செய்யுங்க. ஒருவேளை மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே முடியலையா, அவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த நன்மையை ஆண்டவர் உங்கள் கணக்கில் வச்சு உங்களையும் ஆசீர்வதிப்பார், அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த நாளிலையும் கூட எத்தனையோ கண்ணீரில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஐயா. எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஐயா. எத்தனையோ பேர் துக்கத்தோடு இருக்காங்க ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் எங்களால் இனி அவ்வளவுதான் சோர்ந்து போன நிலையில் இருக்காங்க ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எங்களால் இயன்ற நன்மைகளை நாங்கள் செய்யும்போது எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறீங்க ஐயா. வேத வசனம் சொல்கிறது ஐயா, நீங்கள் நன்மை செய்ய சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்கிறீங்க ஐயா. நாங்கள் இந்த பூமியில் நீங்கள் எப்படி நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திருந்தீங்களோ அதே போல் இந்த பூமியில் நாங்களும் அநேகருக்கு நன்மை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.